சித்த புருஷர்களை பற்றி சிந்திக்கும் போது அவர்கள் தோற்றம், புதர் போல தாடி, மீசை, அவர்களது நிர்வாணம்தான் முதலில் நினைவுக்கு வரும். உண்மையில் நிர்வாணம் குறித்து சிந்திப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பிறக்கும் போதும் நிர்வாணம், போகும்போதும் நிர்வாணம். நடுவில் ஆடை ஆபரணங்கள் என்பதுதான் மனித வாழ்வாக இருக்கிறது. நடுவில் இந்த ஆடை ஆபரணம் ஏன் நுழைந்தது? இது இல்லாவிட்டால் விலங்குகள் போல மனிதன் தன் வாழ்வை தொடர்ந்திருந்தால் என்னவாக ஆகியிருக்கும்? இந்த கேள்வியை எழுப்பி நாம் சிந்திக்கலாம். சிக்மண்ட் பிராய்டு போன்ற உளவியல் விஞ்ஞானிகளும் சரி, பதஞ்சலி போன்ற உளவியல் விஞ்ஞானிகளும் சரி, மனித இனம் பற்றி குறிப்பிடும் போது அழுத்தமாக சொல்வது மனித மனத்தை பற்றிதான். மனம் உடையவர்கள் என்பதால் தான் மனதர்கள் என்றார்கள். பின் அதுவே திரிந்து மனிதர்கள் என்று ஆனது. இந்த மன அமைப்பு விலங்குகளுக்கு இல்லை. சில விலங்குகளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும், அடிப்படை உணர்வுகள் குறித்த எண்ணங்களும் இருக்கும். ஆனால் மனிதனை போல சதா சர்வகாலமும் எதையாவது எண்ணிக்கொண்டிருக்கும் மனம் மனிதனை தவிர மற்ற எந்த உயிரினத்துக்கும் இல்லை. இந்த மனதின் சிறப்பிற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால் இது ரசனை சார்ந்து இருப்பதுதான். அதாவது மனித மனத்தின் உணர்வுகளை 9 விதமாக வகைப்படுத்தலாம். அதில் காமம் சார்ந்த சிருங்கார ரசமும் ஒன்று. இந்த காம உணர்விற்கு நிர்வாணம் என்பது மிகப்பெரிய எதிரி. நிர்வாணத்தை இது அபூர்வமாக பார்க்கும் போதுதான் இது உயிர் துடிப்போடு இருக்கும். நிர்வாணத்தை எப்போதும் பார்க்க நேர்ந்தால் காம உணர்வு மெல்ல செத்துவிடும். சுருக்கமாக கூறுவது என்றால் மனித சமுதாயத்தை அழிப்பதற்கு அணுகுண்டுகளோ இல்லை பிற ஆயுதங்களோ தேவையில்லை. அனைவரும் நிர்வாணமாக வாழ வேண்டும் என்று அறிவித்தாலே போதும். மிக அதிகபட்சம் 200 கோடி பேர் கொண்ட இன்றைய ஜனத்தொகை 100 ஆண்டுகளில் 20-30 கோடிக்கு சுருங்கிவிடும். அதன் பிறகு மனித சமுதாயம்தான் உலகின் மிக குறைந்த அளவிலான உயிரினமாக இருக்கும். நிர்வாணத்துக்கு அந்த அளவுக்கு மனதை அளிக்கும் சக்தி உண்டு. இதனால்தான் மனதை ஒடுக்கி தவம் செய்யும் முனைப்புடைய சித்த புருஷர்கள் நிர்வாணத்தை தங்களின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டார்கள்.